வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடுதலை படத்தோட பார்ட் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிமாறன் அவர் எங்கே போனாலும் வடச்சென்னை 2 எப்போ எடுப்பீங்க, விடுதலை 2 படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிதான் கேட்குறாங்க. எதனால்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் செமையான படமாக இருந்திருக்கு. அதனால் இந்த 2 படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ விடுதலை 2 படத்தை எடுத்து முடிச்சு ட்ரெய்லரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்து மேலே நம்ம எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் இருக்கா அப்படின்னா இந்த ட்ரெய்லர் பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பேசலாம். நிலம் மொழி மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போ நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? உனக்கு போடு. ஓ யார் பிடிச்சது? பெருமாத்தோட பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருக்காங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு முரேசா, மறுபடியும் நீங்க தானா? ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ட்ரெய்லரோட டியூரேஷன்னால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக இருக்குது. அசுரன் படத்தோட ஃபீல் அப்படியே கொண்டு வருது. இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த விடுதலை 2 படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் தான் எடுத்திருக்காப்ல. இந்த படத்துக்கு இளையராஜா அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, சூரி, பவானி ஸ்ரீ, மஞ்சு வாரியர், கிஷோர் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி யாருன்னா வேல்ராஜ் அவர் தான். விஜய் சேதுபதி இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மனசை எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமாக சூப்பராக பண்ணுறாப்புல. இப்போ ஒரு பெரிய ஆக்டரோட படத்தில் வில்லனாக நடித்து அந்த படத்தில் இவர் ஸ்கோர் வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை பயங்கரமா வெளிப்படுத்திட்டு இருக்காப்ல. இப்ப ரீசெண்டா வந்த மகாராஜா படத்திலே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அவரு பயங்கரமா நடிச்சிருப்பாருன்னு. அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றதோட வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மகா நடிகன் தான் விஜய் சேதுபதி. எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். அதுக்கப்புறமா சூரி இவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி இவரை காமெடியெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு சைடு கேரக்டரில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வேற ஒரு அவதாரமாக மாறி நிற்கிறாப்புல. இப்போ ரீசெண்டாக வந்த கருடன் படமாக இருக்கட்டும், குட்டுக்காளி படமாக இருக்கட்டும், இந்த படத்துலலாம் தன்னையே செதுக்கி நடிச்சிருப்பாப்புல. அந்த அளவுக்கு தன்னோட ஆக்டிங்கை வந்து தமிழ் சினிமாவில் வெறித்தனமாக காமிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இனிமேல்லாம் இவரை ஏதோ படத்தில் காமெடியெல்லாம் போட்டால் கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. அந்த அளவுக்கு வேற ஒரு ஃபார்முக்கு போயிட்டு இருக்காப்புல. யார் பிடிச்சது? அடுத்து வெற்றிமாறன் இவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர் எடுத்த படத்தில் எந்த படமும் ஃப்ளாப் ஆனதே இல்லை. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக படம்லாம் எடுத்துட்டு இருக்காப்புல. எப்படிலாம் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாரு அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு எடுக்கிற மாதிரி அவர்கிட்ட ஏதோ ஸ்பெல் இருக்குது. அதை வச்சு தான் அவர் எடுத்துட்டு இருக்காரு போல. தமிழ் சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் நானும் இருக்கேன்டா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையும் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ இந்த ட்ரெய்லரை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். விடுதலை பார்ட் 1ல சூரிய அவரை வச்சு தான் படமே டிராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த விடுதலை 2ல விஜய் சேதுபதி இவரை வச்சு தான் ஸ்டோரியே இருக்க போகுது. ஏன்னா விடுதலை பார்ட் 1ல விஜய் சேதுபதி அவரை தீவிரவாதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் இந்த பார்ட் 2ல நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கும் போது இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி தான் ஒரு தூணா நிற்க போறாரு.
இந்த ட்ரெய்லர்ல விஜய் சேதுபதி அவரை ஒவ்வொரு ஃப்ரேம்ல ஒரு கெட்டப்ல காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 25-27 வயசு காமிக்கணும் அப்படின்னு டிஏஜிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல, அதை பார்க்கும்போது தெரியுது. அந்த விஜய் சேதுபதி கம்யூனிஸ்ட்ல மெம்பரா இருக்காரு போல. என்னொன்னு காக்கி சட்டை போட்டு ஃபேக்டரியில வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அப்போ ஃபேக்டரியிலலாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும்போது காக்கி சட்டை தான் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நான் சொல்றேன். இன்னொன்னு பசங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்ட் 1ல விஜய் சேதுபதி அவரை பெருமாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வாத்தியார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வாத்தியார் அப்படின்னு நமக்கு இவர் வாத்தியார் இருந்திருப்பாரு அப்படின்னு நமக்கு அந்த படம் பார்க்கும்போது நம்ம டவுட் வந்தது. ஆனா இப்போ நம்ம அந்த டவுட் கிளியர் ஆச்சு. ஏன்னா இவர் உண்மையாலுமே வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு 3-4 டைம்லைன் இருக்கும் அப்படின்னு மட்டும் தெரியுது. அடுத்த ஒரு ஃப்ரேம்ல மகாலட்சுமியை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அப்படிங்கிறது மஞ்சு வாரியர் அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர் ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது தான் மஞ்சு வாரியர் அவங்கள பார்த்துருக்கணும். அது மூலம் இவங்க 2 பேருக்கு காதல் வந்திருக்கலாம். இந்த காதல் மஞ்சு வாரியர் அவங்க வீட்டில் பிடிக்காம போயிடுது. அதனால மகாலட்சுமியை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ற மாதிரியான ஒரு சீனா கூட இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி அவரு கம்யூனிஸ்ட்ல மெம்பரா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு தலைவரா கிஷோர் அவர் தான் இருக்காரு போல. அவர் தான் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி தான் லீடு பண்றாரு போல. இவர் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது மூலமா விஜய் சேதுபதி அவரு ஒரு பயங்கரமான சம்பவம் பண்றாரு அப்படின்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறமா இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போற விஷயம் என்னன்னா, சூரி தான் விஜய் சேதுபதியை பிடிச்சி தந்திருப்பாரு. இந்த பார்ட் 2ல தான் விஜய் சேதுபதி நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரிய வரும். ஒருவேளை விஜய் சேதுபதி அவர் நல்லவரா இருந்தாருன்னா சூரி அவருக்கு சப்போர்ட்டா நிற்பாரா இல்ல எதிர்த்து நிற்பாரா அப்படின்னு இனிமேல நம்ம பார்க்கலாம். என்னோட பார்ட் 1ல ட்ரெயினுக்கு பாம்பு வச்சிருப்பாங்க. அது ஏன் வச்சாங்க அப்படின்னு இந்த பார்ட் 2ல நம்ம கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முரேசன் மறுபடியும் நீங்க தானா? அவ்வளோதாங்க, இந்த ட்ரெய்லர் நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. இந்த படம் டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு வெற்றிமாறன் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.